Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. தூத்துக்குடி எட்டயபுரம் சாலையில் உள்ள ஹனிஃபா பிரியாணி உணவகத்தில் திடீர் ஆய்வு நடத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அங்கு 38 கிலோ எடை கொண்ட காலாவதியான உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்ததுடன் அந்த பிரியாணி உணவகத்தின் உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்தும் நடவடிக்கை எடுத்தனர். அதன் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் முத்துராமன் வழங்க கேட்கலாம். வணக்கம் முத்துராமன், விவரங்கள். வணக்கம். தூத்துக்குடி பிரியாணி கடையில் 38 கிலோ பழைய சிக்கன் பறிமுதல், உணவு பாதுகாப்பு உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் நடவடிக்கை. அதாவது தூத்துக்குடி எட்டயபுரம் சாலையில் உள்ள ஹனிஃபா பிரியாணி கடை உள்ளது. இக்கடையில் 38 கிலோ உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட பழைய சிக்கன், சாதம், எண்ணெய், கத்திரிக்காய், பரோட்டா, சப்பாத்தி மாவு மற்றும் பிரெட் ஹல்வா ஆகிய பறிமுதல் செய்யப்பட்டு அளிக்கப்பட்டு அதன் உணவு பாதுகாப்பு உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்து உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் நடவடிக்கை எடுத்தது இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட உணவு பாதுகாப்பு துறையின் கீழ் நியமன அலுவலர் மாரியப்பன் தலைமையின் கீழ் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதி 2 உணவு பாதுகாப்பு அலுவலர் காளிமுத்து ஆகியோர் அடங்கிய குழுவானது தூத்துக்குடி மாநகராட்சி உள்ள அருகில் உள்ள எட்டயபுரம் சாலையில் உள்ள அசைவ ஹோட்டலான ஹனிஃபா பிரியாணி கடை இன்று திடீர் ஆய்வு மேற்கொண்டது. அந்த ஆய்வின் போது நேற்று சமைத்த விற்பனையாகாமல் மீறி ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்டிருந்த சிக்கன், மட்டன், மீன் வகைகள், சோறு, எண்ணெய், கத்திரிக்காய், பிரெட் அல்வா, நூடுல்ஸ், சப்பாத்தி மற்றும் பரோட்டா மாவு தேதி குறிப்பிடாமல் ஃப்ரிட்ஜில் தயார் செய்து வைக்கப்பட்டிருந்தது மற்றும் ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்டிருந்த சிக்கன் மற்றும் அரிசி மாவு, சோயா சாஸ் ஆகியவை கண்டறியப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டு அவை மாநகராட்சி குப்பை தொட்டியில் அளிக்கப்பட்டது. மேலும் உணவகத்தின் சமையலறையில் துணி மற்றும் சிலந்தி வலைகளுடன் காணப்பட்டதுடன் தண்ணீர் பகுத்தாய்வு அறிவிக்கும் இருந்தது. பணியாளர்களுக்கு தொற்று நோய் தாக்கமற்றவர்கள் என்ற சான்றிதழும் இருப்பும் பதிவேடும் இல்லை. மேலும் சமையலறை நுழைவாயில் சிமெண்ட் மூட்டைகள் அடித்து வைக்க தெரியவந்தது. உரிமம், அதாவது இந்த உணவு பாதுகாப்பு உரிமம் பெறாமல் ரெஸ்டாரண்ட் தொழில் நடத்தி வரும் உறுதியானது. எனவே ஹனிஃபா என்ற பெயரில் பிரான்சைஸ் எடுத்து லிவிங்ஸ்டார் என்ற சொந்தமான மேற்படி ஹனிஃபா பிரியாணி கடை நடத்தி உணவு பாதுகாப்பு உரிமத்தை தற்காலிகமாக இடைநீக்கம் செய்து தீர்மானித்து உத்தரவு வழங்கியது. எனவே அடுத்த அறிவிப்பு வர வரை இதனை இயக்க இயலாது, நீரினால் நடவடிக்கை எடுக்கும் என அறிவிக்கப்பட்டு இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி முத்துராமன். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.